அன்புகளுக்கு வணக்கம். எங்கே நின்றுட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? கேரளா போயிட்டுருக்குறேங்க, கொச்சின். எப்போவுமே நம்ம ஏதாவது இப்போ லாங் போகும்போது நிறைய நம்ம டீஎம்எஃப் கிட்ட கேட்டிருந்தேன் போன வீடியோலேயே. இந்த மாதிரி கேள்வி பதில் வந்து நீங்கள் நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே நிறைய வச்சுருக்கீங்க, நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி கேள்விகளுக்காக பதில் சொல்லலாம் அப்படின்னு தனியாக ஒரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், கேள்விக்கு என்ன பதில்னு. அதில் முதல் வீடியோ நம்ம சென்னை போகும்போது போட்டிருந்தோம். ரைட், அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு போனேன். இந்த தடவை அப்படியே கொச்சின் போயிட்டுருக்கிறேன். சரி, உங்களையும் கூட்டிகிட்டு போவோம். இப்போது யூடியூப்பில் வந்து நான் போஸ்ட்டாக போட்டிருக்கிறேனுங்க, கேள்விக்கு என்ன பதில்னு. இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை போடலான்ட்டு இருக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இப்போ வந்து சில பேர் இப்போ கேட்டிருக்காங்க. காலையில் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி ஏப்ரல் 23ஆம் சிறப்பாக ஓட்டு போட்டாச்சு. ஓட்டு போட்டு தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். வந்து சிறப்பாக அரிசியும் பருப்பும் சாப்பிட்டாச்சு. பார்சல் கொண்டு வந்துட்டோம். அட என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? அந்த புல்லை பொறிச்சிட்டு மாட்டு போடுறக்கா? ஓய் ரைட், இதை பொறிச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற மாட்டு கொண்டு போய் நீ போட போகிறேன். என்ன அறிவுமா? ஆமாம், உண்மையாலுமே மாடு தான் நல்ல மேவு, அட்டகாசமாக இருக்குது. கேரளாவில் தான் நிறைய புல் கிடக்குது. இப்போ தான் நான் கேரளாவுக்கு போயிட்டுருக்குறேங்க. கொச்சின் போயிட்டுருக்கோம். கரெக்டாக திருச்சூர் கிட்ட நின்று கூட பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ முதல் கேள்வி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யார் கேட்டிருக்காங்க, என்னென்ன கேள்விகள், அதுக்கு என்ன பதில்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். போகலாங்களா? வாங்க கேளுங்கோ. சொல்லுங்கள். விக்னேஷ்குமார் என்ன கேட்குறாரு? அதே மாதிரி இந்த கார்ல ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்குறாங்க. புரிஞ்சுது. BS6 வச்சிருக்கிறாரு, 80,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறாப்புல. இதே BS4ல் 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிக்குதுன்னு கேட்குறாரு. 2 லட்சங்களா? நான் 4 லட்சமே பார்த்துட்டேன். 4 லட்சம் 4.5 லட்சம் வரைக்கும் பார்த்துட்டு 5 லட்சம் தாண்டி ஓடுறதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. இன்னும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதில் BS6 என்னங்க, BS4 என்னங்க, அதெல்லாம் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். தாராளமாக எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேணாலும் ஓடு, சவரீத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கும். டொயோட்டா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே விட வேண்டாம். கரெக்டாக கம்பெனியில் ஆயில் சர்வீஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு கரெக்டாக நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் கிலோமீட்டர் தாராளமாக ஓடுங்க. ஏன்னா பழைய இன்னோவே 10 லட்சம் ஓடி இருக்குது. கண்டிப்பாக கிறிஸ்டா தாராளமாக ஓடும். நான் பார்த்த வரைக்கும் 5 லட்சம். ஆமாம், வேறு யாராவது இதை விட ஹையஸ்ட் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கிறிஸ்டா. ஆமாம், வேறு ஏதாவது ஹையஸ்ட் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது அக்ரி என்டர்பிரைனர். அண்ணா, இப்போ ரீசெண்டாக வர கியா சோனட் டீசல் எடுக்கலாமா? சர்வீஸ் அண்ட் அதர் திங்ஸ் எப்படிங்க? இல்லை அதுக்கு சமமான வண்டி இது பண்ணுங்க, அதுக்கு சமமான வண்டி சொல்லுங்கள். இப்போ என்ன பிரச்சனைனாங்க, கியா சோனட் வந்து நல்ல வண்டி தான், எந்த குறையுமெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு டார்க் கன்வெர்ட்டோடு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்கிறது சோனட்டில். சோனட்டுக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷன் வந்து ஹுண்டாய் வென்யூ. ரெண்டுமே ஒன்று தானுங்க, ஒரே பிளாட்ஃபார்ம், ஒரே இன்ஜினு, சேம், ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கியா சோனட் எடுத்தாலும் சரி, ஹுண்டாய் வென்யூ எடுத்தாலும் சரி, ரெண்டுமே சூப்பர் வண்டிங்க. மைலேஜ் வைஸும் ஆகிட்டுங்க, இந்த பட்ஜெட்டில் ஆகிட்டுங்க. இன்னும் இப்படி வர்றாப்புல பட்ஜெட் வைஸ். இப்போது கியா சோனட்டில் அந்த வண்டி இப்போ 989க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே விட்ருக்காங்க இன்வைஸ் டார்க் கன்வெர்ட்டரோட. நம்மளுக்கு வந்து ஒரு 12 ரூபா 12.5க்குள்ளே நம்மளுக்கு ஆண்டோடு வர்றதுக்கு நம்மளுக்கு இந்த வண்டி கிடைக்கும் கண்டிப்பாக. அதனால் தாராளமாக நீங்கள் கியா சோனட் வாங்கலாம், இல்லை ஹுண்டாய் வென்யூ, ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கலாம். நிறைய பேர் வந்து ஹுண்டாய் பற்றி பேசும்போது வந்து இந்த BS6னால் வந்து உங்களுக்கு DPF இஷ்யூ இருக்குதுங்க, அதுக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது அப்படிங்கிறாங்க. அதில் ஒரே மைனஸ் என்னங்கன்னா, நிறைய DPS இஷ்யூ வர்றதுக்கு காரணம் நிறைய பேர் இந்த மேன்யூலில் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். மேன்யூலில் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கல் ஓட்டுறவங்க வந்து எடுத்துனே 10 டக்குன்னு 20 வந்தோன்னா செகண்டு, 30 வந்தோன்னா தேர்டு, 40 வந்தோன்னா ஃபோர்த்து போட்டு அப்படி மெதுவாக ஓட்டிகிட்டே இருப்பாங்க. என்னங்கன்னா உங்களுக்கு அந்த புகை அப்படியே சைலன்ஸுக்குள்ளே கட்டி உங்களுக்கு நிறைய வந்து DPF இஷ்யூ வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் அவுட்ரு வாங்க. நல்ல ஃபஸ்ட் கியர் போட்டு செகண்ட் கியரை போடுங்க, நல்லா இழுத்து செகண்ட் கியரை போட்டு இழுத்து நல்ல ஒரு 50-60 வரைக்கும் வந்து தேர்டு போடுங்க.
ஒரு 80, 90, 100 வரைக்கும் வந்து ஃபோர்த்து போடுங்க. இந்த மாதிரி இழுத்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா போதும், உள்ளே கட்டி வைக்கிற புகை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி வெளியே தள்ளிடும். அப்படியே ஃப்ரீ ஏர். ஆமாம், அடிச்சுட்டு பிச்சுட்டு வெளியே வந்துடும். ஆமாம், அடிச்சுட்டு பிச்சுட்டு வெளியே வந்துடும். நல்லா அந்த பைப் தண்ணி போட்டு ஏதாவது அடிச்சிருக்கிற பைப்பை நம்ம பிடிச்சோம்னா எப்படி பிச்சுக்கிட்டு வெளியே வருது, அந்த மாதிரி வந்து பிச்சுட்டு வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதனால் பெரிய இஷ்யூவா அப்படின்னு பெருசாக நாங்கள் நீங்கள் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். நல்லா இருக்குங்க. அடுத்த கேள்வி. ஒரு நல்ல டீசல் எஸ்யூவி வெஹிக்கிள் வேணும். யூசருக்கு பட்ஜெட்ல 4 ஸ்லெட் இன்ஜின்ல. அவர் வந்து தேவராஜ் அவர் கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேட்டுக்கார்? எஸ்யூவி கேட்குறாரா? எஸ்யூவியில் டீசல் இன்ஜின் கேட்குறாரா? டீசலா பெட்ரோலா அது சொல்லலை. டீசல் தான் கேட்டிருக்கிறேன். டீசல்னால 4 சிலிண்டர் தான் வருது. இன்றைக்கி இங்கே 3 சிலிண்டர் வருதுங்க. பெட்ரோல்னால் 3 சிலிண்டர்னு கூட சொல்லலாம். இதை சொல்லும்போது ஹைசன் மோட்டார்ஸ் முன்னாடி போது வருங்க. 4 சிலிண்டர் 1500 சிசியோட டாடா சியாரா நல்லா இருக்குங்க. டாடா சியாரா நல்லாயிருக்கும். என்னென்னாங்க, அதோடய சஸ்பென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பாருங்கள். சியாரா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். இதில் டீசலில் வந்து உங்களுக்கு மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே வருது. நெக்ஸானில் என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க, 1500 சிசி. அதனால் வந்து மைலேஜ் வைஸு உங்களுக்கு பெருசாக வந்து எந்த குறையும் இருக்காது. இன்ஜின் வந்து இந்த இன்ஜின் ப்ரூவான இன்ஜின். ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். டாடா நெக்ஸானோடைய வீடியோ 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்குது. 1500 சிசி டீசல் இன்ஜின். அதனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரூவான இன்ஜின். 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே கேரண்டியாக ஓடும் அப்படிங்கிறது எங்கள் வண்டியே ஓடி இருக்குது. இதுதான் ப்ரூஃபு. அதனால் எப்படி இருந்தாலும் 3 லட்சம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாராளமாக ஓட்டலாம் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடி கிளச்சே மாற்றலை மேனுவலில் இன்றைக்கி வரைக்கும் நம்ம நெக்ஸானில். ஆமாம், சஸ்பென்ஷன் ஒன்று பெருசாக மாற்றலைங்க. அதனால் இது வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டீசல் ஆப்ஷன் போகணும் அப்படின்னா ஹுண்டாய் கரெக்டாக போகலாம், கியா செல்டோஸ் போகலாம். இந்த 2 இது போகலாம். இல்லை இதை விட எனக்கு இன்னும் நல்ல பெரிய வண்டியாக வேணும், கொஞ்சம் கெத்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாட்டாவில் வந்து ஹேரியர் இருக்குதுங்க டீசல். நீங்கள் அது போகலாம். பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் அது தாராளமாக போகலாம். அதில் வந்து என்னென்னா டிபிஎஃப் இருக்குது உங்களுக்கு. 2 லிட்டர் இன்ஜினு, அது உங்களுக்கு ஃபியட்டோட இன்ஜினு. அதனால் அதுக்கு வந்து டிபிஎஃப் இருக்கும். இவங்க வந்து டாட்டா வண்டி இந்த 1500 சிசிக்கு வந்து டிபிஎஃப் கிடையாது. இது வந்து கிரியோஜெட் இன்ஜின். அதனால் இதுக்கு வந்து டிபிஎஃப் எல்லாம் கிடையாது. டைரெக்டாக டீசல் அடிச்சு நீங்கள் மாட்டுக்கு ஓட்டிகிட்டே இருக்கலாம். அதனால் அது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்க. டீசலை நீங்கள் கேட்டீங்க, டீசல் நான் சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தான் வண்டி எஸ்யூவியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா. விவேக். அண்ணா நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? முதல்ல இன்ட்ரோலையே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆமாம், காலையில் எந்திரிச்சோன்னே மறக்காமல் குளித்து ரெடியாகி நேராக ஓட்டு போட்டு தான் கேரளாவுக்கு கிளம்பணும். நானும் நம்ம ஊட்டமாக நம்ம பையன், அதுக்கப்புறம் ஜிஎஸோட கேமராமேன் எல்லாம் அவங்க டக்குன்னு பையன் வந்த உடனே இப்போ முன்னாடி காருக்கு போயிட்டான் பையன். நானும் நம்ம ஊட்டம் பண்ணி அப்படியே பேசிவிட்டு உங்கள் கூட பேசிட்டு போயிட்டுருக்குறோம். ஏன்னா தமிழ்நாடு வந்து நிறைய மாற்றங்கள் வேறுன்னு சொல்லி மக்கள் நினச்சாங்க. அதனால் என்னென்னு எதுக்கு ஓட்ட போட ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டிருக்குறோம். எல்லாருமே சொல்கிறது, யார் கேட்டாலும் எல்லோரும் சொல்கிறது அதுதான். அது எப்படி இப்போ அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயம். பட் நம்மளுடைய உரிமை ஓட்டு அப்படிங்கிறது கடமைங்கிறது. நம்ம ஓட்டு போடணும். நம்மளுடைய உரிமையை நம்ம கடமையை நம்ம இன்றைக்கி காலையில் செஞ்சுட்டு வந்துட்டோம். பட் மக்கள் எல்லோரும் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம டிஎம்எஃப் யாராவது அதான் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்ருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஓ, பலினோ வாங்குறக்கா கேட்குறாரு. பலினோ நல்ல வண்டி தாங்க மேக்ஸிமம். ஆமாம், நான் இந்த ஃபஸ்ட்டு கார் பையர் எல்லாமே எங்கிட்ட கேட்குறவங்களுக்கு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு எப்போவுமே நான் வந்து சஜஷன் கொடுக்கறது
பலினோ தான் கொடுப்பேன். ஆண்டோடு நம்மளுக்கு வந்து 7 சில்லரை தான் வருதுங்க, 8 ரூபாய்க்கு கீழே தான் வரும். ஒரு 7.5ன்னு வச்சுங்க, கொஞ்சம் கொஞ்சம் முன்பின் வரும். இந்த 7.5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு காரு, ஒரு ஃபேமிலி காரு, ஒரு ஃபஸ்ட் டைம் பையர் வாங்குறவங்களுக்கு நல்ல குடும்ப கார் வந்து பலினோ வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். கன்சல்டிங்கில் கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை சொல்லுவேன். பட்ஜெட்டு இந்த 7.5 லட்சம் 8 லட்சம் ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அசரிஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதை வரும். மற்ற டாப் எண்ட் மாடல் பண்ணுறதுக்கு அசரிஸ் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் அசரிஸும் போட்டுக்கலாம். இந்த வண்டி சேஃப்டி அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது முதல்ல இருந்த பலினோவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ பரவாயில்லைங்க. முன்னாடி இந்த பலினோவோட இந்த ஏ பில்லரு பி பில்லர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வந்து அந்த இம்பேக்ட் ஆகும்போது வந்து நல்ல அந்த பானட்டு இது டேஷ்போர்டு வரைக்கும் வந்து நிற்கும். அந்தளவுக்கு ஃப்ரண்டேஜ் அடித்தாலும் வந்து நிற்கும். அந்தளவுக்கு வந்து முதல்ல இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தான் சேஃப்டி அப்படிங்கிறது 100க்கு 100 வேணும் அப்படின்னா எந்த கார்லேயுமே கிடையாதுங்க. சேஃப்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் சேஃப்டி. நம்ம அதுக்காக வந்து நம்ம ஒரு 5 ஸ்டார் இருக்குது இந்த காரில், நம்ம தாராளமாக 120 போகலாம், 140 போகலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விபத்து ஏற்படும் போது கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்ட வண்டி இருந்தாலும் தாங்காது. இப்படி சமீபத்தில் போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வால்வோ அப்படியே வந்து ஒரு கண்டெய்னர் வந்து மேலே விழுந்து, எவ்வளோ சேஃப்டியான வண்டி அது, அப்படியே கண்டெய்னர் மேலே விழுந்துருச்சு. அதுலேருந்து குடும்பத்தோடு எல்லோரும் இறந்துட்டாங்க. இப்போ அதே பெங்களூரில், அதே பெங்களூரோடய ஹைதராபாத் ரோட்லேயோ ஒரு BMW மேலே ஒரு அதே மாதிரி கண்டெய்னர் விழுந்து உள்ளே ஓட்டிகிட்டு வந்தவர் இறந்துட்டார். அந்த மாதிரி வந்து சேஃப்டி அப்படிங்கிறது வந்து நம்ம கையிலையும் நம்ம காலையும் இருக்குது. பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக ஓட்டுங்க, பார்த்து சைடு போடுங்க முடிஞ்ச வரைக்கும், சரியா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு வண்டியுமே சேஃப்டி அப்படிங்கிறது வந்து 64 கிலோமீட்டர் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நிறையா வீடியோக்களில் நான் வந்து கொஞ்சம் நிறையவே நான் பேசியிருப்பேன், சொல்லியிருப்பேன். இதெல்லாமே வெளிநாட்டில் வந்து காசு கொடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த 5 ஸ்டாருங்கிற வார்த்தையே கிடையாது, சேஃப்டிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி வந்து அதுவும் ஒரு அங்கம், அவ்வளோதான வழியை. காரில் ஒரு அங்கம், அவ்வளோதான். நீங்கள் வாங்குகிற காரில் அது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இது ஒரு வியாபார யுக்தி, வியாபார இதுக்காக மட்டும்தான் இந்த 5 ஸ்டார் சேஃப்டிங்கிறத ரொம்ப இதாக முன்னிறுத்தி கொண்டு வர்றாங்க வியாபாரத்துக்கு இதுக்காக. அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. கரெக்டான வழியில் ஓட்டுங்க, கரெக்டான பாதையில் ஓட்டுங்க. நீங்கள் வாட்டுக்கு ரைட் சைடு வரணும். நாங்கள் இப்போ 4 ட்ராக்கில் போயிட்டுருக்குறோம், லாரி லெஃப்ட் சைடு போயிட்டுருக்குது. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா சைடு போடுறதுக்கு மட்டும்தான் லாரி ரைட் சைடு வரணும். முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடு தான் லாரிக்காரங்க போய்க்கணும், ஹெவி வெஹிக்கல்ஸ் போய்க்கணும். இந்த இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி, 1000 ரூபா ஃபைன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஆனால் நிறைய பேர் சில பேர் ரைட் சைடு ஏறி போகிறாங்க. இது நீ தெரிஞ்சு போகிறாங்களா, தெரியாமல் போகிறாங்களா, இல்லை வந்து ஃபைன் அடிக்கிறாங்களா, அந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் முன்னாடி இருந்து வச்சுருந்தாங்க இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி, 3-4 லாங்குவேஜுக்கு மேலே வச்சுருக்க, மலையாளம், எல்லா லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்காங்க. ரைட் சைட் ட்ராக்கில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் போகக்கூடாது, லெஃப்ட்டில் மட்டும்தான் போகணும். இந்த வண்டி லெஃப்ட்டில் தான் போகுது, ஆட்டோ லெஃப்ட்டில் தான் போகுது, பஸ்ஸு லாரி எல்லாமே லெஃப்ட்டில் தான் போகணும். ஏதாவது ஓவர்டேக் பண்ணணும்னா ரைட் சைடு வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் லெஃப்ட்டு போய்க்கணும். ஆனால் 90% அப்படி போகுது. சில வண்டிகள் மட்டும் கொஞ்சம் ரைட் ஏறி போகுது. அது ஏன்னு தெரியல, அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது இல்லையாட்டிருக்குது. அதனால் இன்றைக்கி சேஃப்டிங்கிற வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து கொண்டு போய் முட்டை வச்சாலோ இல்லை நம்ம மேலே யாராச்சும் முட்டை வச்சாலோ அதுக்கு ஆதாரம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஷ்கேம் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி சிசிடிவி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து ஒவ்வொரு காருக்கு டேஷ்கேம் முக்கியம். எத்தனையோ லட்சம் போட்டு நம்ம கார் வாங்குறேங்க, ஒரு 3500 4000 என்னங்க வரப்போகுது டேஷ்கேமில்? நான் இந்த ஃப்ளீட் ட்ராக் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன், நம்ம ஆஃபீஸ்லேயே இருக்குதுங்க. அது திருப்பூர் இருக்கிறவங்க நீங்கள் கன்சல்டேஷன் நம்பருக்கே நீங்கள் கூப்பிடலாம், நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அப்படி சப்போஸ் வெளியூரில் இருக்கிறவங்க நான் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேனுங்க. இல்லை உங்களுக்கு வெப்சைட்டில் வாங்கணுன்னா அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்துக்குங்க, fleettrack.in. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் கூட இருக்குது. நீங்கள் அதுலேயும் கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குளத்தூரில் வந்து புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அதனால் காண்டாக்ட் டீல்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃப்ளீட்ராக்கோட இது பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க 4Kயில் சோனி ஸ்டார்விஸோடைய சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. பழைய இருந்த கிளாரிட்டியோட இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த டேஷ்கேம் வந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு
எத்தனையோ லட்சம் கொடுத்து கார் வாங்குறவங்க தயவு செஞ்சு இந்த டேஷ் கேமை மாட்டுங்க புண்ணியமாக போட்டு. அடுத்த நாள் ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கொச்சின் போயிட்டு திரும்பி இப்போ ரிட்டன் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக கேள்வி வந்து ஒரு 11 கேள்வியோ 12 கேள்வியோ தான் கேட்டிருந்தாங்க இதில். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தேன். அதனால் நான் அதில் இருக்கிற கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்போ கடைசியாக வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அருளானந்தன் என்ன கேட்டிருக்காருன்னா, சார் மகேந்திரா குவான்டோ 2012 வீல் ரிம் வேர் டு பை. எங்கே கிடைக்குன்னு கேட்குறாரா? நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் உக்கட மார்க்கெட்டில் தான் கிடைக்கும், பழைய மார்க்கெட்டில். வேறு வழியே இல்லைங்க. மேட்டுப்பாளையம் இல்லைன்னா உக்கடம் இல்லைன்னா கம்பெனியில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் அந்த வண்டி நான் ரிவ்யூ பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அருமையான வண்டி. என்னென்னா இந்த நேரத்தில் இப்போ வந்து இன்றைக்கி எஸ்யூவி நல்லா போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் அந்த வண்டி வந்ததுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நல்ல எஸ்யூவின் மக்கள் அதையும் வாங்கியிருப்பாங்க. அது ஒரு குட்டி எஸ்யூவி, நல்ல வண்டி மகேந்திராவில். உண்மையாலுமே அந்த வண்டி ஃபெயிலியர் ஆனது தான் என்னாலே நம்ப முடியல. சரிங்க, இப்போ அடுத்து வந்து ஊட்டமாக தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம பையன் இப்போ பின்னாடி வந்து எடுத்துகிட்டு இருக்கிறான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவர் வேண்டியதில்லை, மகா விஹரி உங்கள் நம்பர் கேட்டிருக்காரு. நம்ம இந்த கன்சல்டேஷன் நம்பர் கொடுத்துருப்போம். முன்னாடி ஸ்டார்டிங்லேயும் இருக்கும், எப்போவுமே வீடியோ எண்டிங்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா சில நேரம் பசங்க அந்த சவுண்ட் இருக்கிறனால கொஞ்சம் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் அது ஃபார்வேர்ட் ஆகி அப்புறம் நம்ம ஊட்டமாக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீம்லேருந்து பசங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து தங்கம் பாண்டியன் கேட்டிருக்காரு. தற்போது வரும் இருசக்கர வாகனங்கள் இன்ஜின்கள் எத்தனால் பெட்ரோல் ஏற்றுறது போல் வடிவமைப்பு செய்யப்படும். ஆமாங்க, இப்போ வர்ற லேட்டஸ்ட் வண்டி எல்லாமே E20 ஃபியூவல் தான். அது வந்து காராகட்டும் டூ வீலர் ஆகட்டும் எல்லாமே எத்தனால் 20 தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் கரெக்டாக தெரியல. எப்படி சொல்கிறதுன்னு அது வந்து நம்ம தனி வீடியோ பண்ணியிருக்கிறோம். நம்ம எத்தனால் பற்றி நானும் ஜிஎஸ்எம் பேசி போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். தற்போதுள்ள 20% எத்தனால் பெட்ரோலால் இன்ஜின் ஆயுட்காலம் குறையுமா? கண்டிப்பாக குறையும். முதல் இருக்கிற கார் பார்த்திங்கன்னா பெட்ரோல் காரே வந்து சர்வசாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு 3 லட்சம் 4 லட்சம் சர்வசாதாரணமான கார்லாம் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த எத்தனாலோட தன்மை 20% இருக்குது. இனி அடுத்தது வந்து 27 பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 25 27 பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் வந்து இன்ஜினோட ஆயுட்காலம் கண்டிப்பாக கம்மியாகும். ஹாய் அண்ணா, கார் கன்சல்டேஷன் பண்ணுவீங்களா? அசோக் குமார் கேட்டிருக்காப்புல, சிவலிங்கம். கார் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் புது காருக்கு. அந்த கன்சல்டேஷன் நம்பர் முதலும் இருக்கும், கடைசியிலும் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லுல் கேமர் உங்கள் நெக்ஸானுடைய ரேஞ்சு கேட்டிருக்காங்க. நெக்ஸானுடைய ரேஞ்சு பார்த்திங்கன்னா நான் நெக்ஸானுடைய வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருப்பேன். நான் ஓட்டும்போது ஒரு 370 380 400 வரைக்கும் கொஞ்சம் டச் பண்ணி கொண்டு வருவேன். பட் நம்ம ஊட்டமாக ஓட்டினாங்கன்னா எப்போ ஓட்டினாலுமே 400க்கு மேலே தான். பட் நானே என்ற பயணம் ஓட்டினோம்னா கண்டிப்பாக அது 370 380 தான் கிடைக்குது. என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் அப்படியே எக்ஸ்ட்ரா அழுங்காமல் வச்சுக்கணுங்க. கொஞ்சம் அமுத்தவே கூடாது. நல்லா மேலாப்பில் வச்சுட்டு ஒரு 80 மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடைக்கும். 90 100 போனீங்கன்னா ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும். 80 மெயின்டைன் பண்ணி நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் அதிகமாக ஓட்டுறணுங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டரு. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 60, அங்கே லோக்கல் ஒரு 30, அப்புறம் திரும்பி வர்றதுக்கு ஒரு 60, மொத்தம் 150 கிலோமீட்டர் நான் ஓட்டுறேன். ஆவரேஜாக எங்களுக்கு ஒரு 400 வரைக்கும் நெருக்கி கொண்டு வருவோம். 370 380க்கு ஈஸியாக கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜெகதீசன் அண்ணா, ஹோண்டா சிட்டி 2020 மாடல் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலாமா? 43,000. ஹோண்டா சிட்டி 2020 தாராளமாக நீங்கள் வாங்கலாம். 2020 43,000 தான் ஓடி இருக்குன்னு சொல்கிறீங்க. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். மேனுவலாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி. ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. மார்க்கெட்டு வேல்யூ அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இப்போ சென்னைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும், திருப்பூருக்கு ஒரு மார்க்கெட்டு, கோயம்புத்தூருக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. கோயம்புத்தூர் மார்க்கெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. திருநெல்வேலிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.
உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, வண்டி நல்லா இருக்குதுன்னா நல்லா மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுங்க. இல்லை ஷோரூம்லேயே நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் கேட்டு வாங்கினாலும் ஷோரூம் நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம். அதுக்கடுத்தது அண்ணா, முதல் பேரை படிச்சுக்கிறேன், ஞானசேகர். அண்ணா, ஐஎம் ஃப்ரம் திருப்பூர். ரெட்டு டாக்ஸியில் கார் அட்டாச் பண்ணலாமா, எனி ஐடியா? தாராளமாக ரெட் டாக்ஸி இன்றைக்கி பண்ணலாங்க. நிறைய பேர் இன்றைக்கி அட்டாச் பண்ணி ஓட்டிகிட்ருக்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய ஓன் காரை வச்சு ஓனை நீங்கள் அட்டாச் பண்ணி ஓட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராஃபிட் நல்லா கிடைக்கும். வண்டிகள் நிறையா சேரும்போது உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் மாறிச்சு, 4-5 கார் போடுறீங்க அப்படிங்கும்போது டிரைவர் வச்சு ஓட்டலாம். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுடைய ஓன் இது போட்டு ஓன் இதுன்னா ஓன் டிரைவர், நீங்களே டிரைவருக்கு வண்டி போட்டு ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் லாபம் எடுக்க முடியும். தலை தோனி, டெல் அபவுட் யுவர் கோயிங் கார் லான்ச். புது கார் லான்ச் வரதை கேட்குறாங்களா, இல்லை நம்ம போயிட்டுருக்கிற காரை பற்றி லான்ச் கேட்குறாங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நாங்கள் இப்போ கார் லான்ச்சுக்கு தான் போயிட்டு வந்துருக்கிற கொச்சின் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எம்ஜியோடைய மெஜஸ்டர் அந்த லான்ச்சுக்காக தான் போயிருந்தேங்க. என்னென்னா, நம்ம ஸ்டோரி போடுறத பார்த்து மக்கள் வந்து பயங்கரமாக நினச்சிக்குவாங்க, ஐயோ அண்ணன் இங்கே ஃப்ளைட் ஏறுறாரு, போகிறாரு, கார் லான்ச்சுக்கு போகிறாரு, வர்றாருன்னு. நாங்கள் வர்ற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியுங்க. இப்போ கொச்சின் அப்படிங்காட்டி வந்து இப்போ நம்ம காரில் வந்து நாங்கள் வந்துட்டோம். இதே வந்து இப்போ நம்ம டெல்லி, மும்பை, ராஜஸ்தானுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நாங்கள்லாம் அங்கே போய் சேரும்போதுங்க காலையில் இங்கே நாங்கள் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறினோம்னா இங்கேருந்து நேராக டெல்லியிலேருந்து ஜெய்சல்மார், டெல்லி டு ஜெய்சல்மார் காலையில் ஒரு 7-8 மணிக்கு ஏறினா டெல்லி 12 மணிக்கு தான் போய் சேருவாங்க, 3.5 மணி நேரம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் லேவருக்கப்புறம் ஒரு 2 மணி 3 மணிக்கு ஜெய்சல்மார். அங்கேருந்து அங்கே ஜெய்சல்மாரில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் ஒரு காரில் ஒரு ட்ராவல். கிட்டத்தட்ட போய் சேரும்போது ஒரு 6-7 ஆயிரம்னு வச்சுங்களேன். போன உடனே ஒரு டீயை குடிச்சு போட்டு அவசரமாக அந்த இது வச்சுருப்பாங்க, புதுக்காருக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் எப்படி வண்டி ஓட்டணும், எங்கெங்கே போகணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு 9 மணி ஆகி போகிற அப்புறம் 9 மணிக்கு எல்லாத்தையும் சாப்பிட சொல்லுவாங்க. எல்லோரும் போய் சாப்பிட்டு இந்த ஆடெல்லாம் இருக்கும் பாருங்க, கொண்டு போய் பட்டியில் அடைப்பாங்க பாருங்க. பட்டியில் டைம் ஆச்சுன்னா அந்த மாதிரி படப்பட 9 மணிக்கு சாப்பிட்டு ஒரு 10-10:30க்குள்ளே போய் பட்டியில் அடைஞ்சிடும் 11 மணிக்கு. நம்ம இங்கே அப்போ நார்மலாக 11 மணிக்கு தூங்கி இருந்தால் பழக்கம் 11க்கு மேலே. எப்படி 11க்கு மேலே ஆயிடும்? கரெக்டாக 4-4:30 மணிக்கு அலாரம் கால் கூப்பிட்ருவாங்க. அவசரமாக ரெடியாகி 5:45 6க்குள்ளே கீழே இறங்கிடும். 6:05 6:10க்கு காலையில் சாப்பாடு சாப்பிட்ருப்பேங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து 6:05 6:10 இதையே சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 6:30 6:45க்கு ஃப்ளாக் ஆஃப்னு அந்த கொடி வச்சுருப்பாங்க. எல்லா வண்டியும் லைனாக எனக்கு வச்சு எடுத்து ஓட்டணும். அதுக்கப்புறம் அதை ஓட்டிட்டு திருப்பி வந்து மத்தியானம் 1:30-2க்குள்ளே வந்துடணும். அவசரமாக கொண்டு வந்து வண்டி கொடுத்துட்டு சாப்பிட்டு ஃபீட்பேக் என்னென்னு கொடுத்துட்டு உடனே ஃப்ளைட்டை பிடிக்க போகணும். அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி நைட்டு வந்து சேரக்கு மணி இங்கே 11-12 ஆயிரும். அதுக்கப்புறம் வீடு வந்து சேரும்போது மணி 12-1 ஆயிரும். இதுதான். ஆனால் மக்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, வந்தார், ஃப்ளைட் ஏறினார், போனார், ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாரு. ஒரு நாளும் நம்ம ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதே இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து முதல்ல வந்து நம்மளுக்கு அவ்வளோ தூரம் இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் போகும்போது ஐயோ ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டோரிஸ் நான் போட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய நம்ம டிஎம்எஃப் பார்த்துருப்பாங்க. அதை எல்லாம் காமிச்சிட்டு போவேன், எத்தனை ஐட்டம் இங்கே இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் 100 ஐட்டத்துக்கு மேலே தான் இருக்குது. 150 ஐட்டம் 200 ஐட்டம் இருக்குது. அத்தனை ஐட்டம் அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம போய் வெள்ளை சாப்பாடு, தயிர் இதை மட்டும் எடுத்து போட்டு, அப்பளம் இருக்குது, 3வது மோர் மிளகா, இதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு வந்துடுவோம். இதுதான். ஏதோ என்னவன் கூட சிக்கன் அது இதுன்னு சாப்பிடுவான். ஏதோ சிக்கனில் நல்லா இருந்ததுன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுவேன், இல்லைன்னா அதுவும் சாப்பிட முடியாது. ஃபுல்லாக ஷெட்யூல் ஃபுல்லாக நம்ம அலைஞ்சிட்டே இருக்கணும். ஆனால் என்ன நம்மளுக்குன்னா ஜெய்சல்மார் போனோம், ராஜஸ்தான் போனோம், ஜெய்சல்மார் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கேயும் சுற்றியும் பார்க்க முடியாது, திரும்பி கூட பார்க்க முடியாது வேறு எங்கேயும். ஒன்லி நம்ம இது மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க முடியும். ஆனால் மக்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கார் லான்ச்சில் வந்து. இருங்க அப்படியே வந்து நம்ம இதுக்கு போயிடலாம். இன்ஸ்டாகிராமில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கோக் 05 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர், கோகுலாக இருக்குமோ, ஜிஓகேன்னு போட்டிருக்குதுங்க. இன்னோவா கிறிஸ்டாவில் எனி அட்வான்ஸ் ஃபியூச்சர் வருமுங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னோவா கிறிஸ்டா வந்துங்க இந்த 2026ஓடு நிறுத்துகிறாங்க, 2027 வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மார்ச் வரைக்கும், 2027 மார்ச். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அப்படியே கொடுத்து அப்படியே தான் அவங்க நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டொயோட்டாவுடைய ஒரு வேலைன்னு கூட நம்ம சொல்லலான்னு வச்சுங்களேன். ஏன்னா போன தடவையே பார்த்தீங்கன்னா இப்போ 2020 நிப்பாட்டினாங்க, 21 நிப்பாட்டிட்டு மறுபடியும் 22 கொண்டு வந்தாங்க. வியாபாரம் யுக்தியாக இருங்க கூட இருக்கலாம். என்ன காரணம்னா ஐக்ராஸ் விற்கிறது இல்லை, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஐக்ராஸ் விற்கிறது இல்லை. என்னென்னா எனக்கே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி அண்ட் ஃப்ரேம் வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் சொல்ல 1991 காலகட்டத்திலேருந்து சுமோ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சுமோ அந்த வண்டியே வந்து பாடி அண்ட் ஃப்ரேம் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்கார்பியோவாகட்டுங்க, பழைய குவாலிஸ் ஆகட்டும், இன்னோவாகட்டும், இன்னோவா கிறிஸ்டாவாகட்டும், எல்லாமே பாடி அண்ட் ஃப்ரேமில் வந்தங்காட்டி எனக்கு இந்த ஃபீல் ஓட்டுறக்கு அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் அந்த ஐக்ராஸ் வந்து மோனோகாக்கில் ஓட்டங்காட்டி எனக்கு அந்த ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. எனக்கு அந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவு மோனோகாக்கு அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு வரமாட்டேங்குது. நல்ல ஒரு எஸ்யூவி, நல்ல ஒரு ரியர் வீல் டிரைவில் நல்ல பாடி அண்ட் ஃப்ரேமில் இருந்து ஓட்டினோம்னா அந்த ஒரு ஃபீலே தனியாக இருக்குது. அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக இதில் வந்து எனக்கு கிடைக்கல ஐக்ராஸில். அதே அப்போ என்ன மாதிரி இருக்கிற ஃபீல் தான் அப்புறம் மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கும் இருக்குங்க. அதனால் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஐக்ராஸ் பிடிக்கிறது இல்லை. அந்த கிறிஸ்டாவோட ஃபீல் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஐக்ராஸ் நிறுத்தி போட்டு மறுபடியும் கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் மேனுவல் விட்டிங்கனாலும் இன்னும் 10 வருஷத்துக்கு விட்டிங்கனாலும் விற்றுட்டு தான் கிடக்கும். எந்த காலத்துக்கு அது விற்கும், நீங்கள் அவளையே பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் ஜிபி தினேஷ் 93 லைஃப் எப்படி போகுது தலைவரே? லைஃப் உண்மையாலுமே நம்ம டிஎம்எஃப் புண்ணியத்தினால லைஃப் நல்லாவே போயிட்டுருக்குதுங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பிஸியாகவே இருக்கிறேன். நிறைய வெளியூர் பயணங்கள் ஆகட்டும், திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகட்டும். இப்போ நிறைய ஷோரூம் வந்து திருப்பூரோட கோயம்புத்தூரில் ஜாஸ்திங்க. அதான் நம்ம ரிவ்யூ எடுத்து போடுறதுக்கு, வீடியோ போடுறதுக்கு, ரீல்ஸ் போடுறதுக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்துருச்சுங்க. அதனால் டைமுக்கு எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்குறோம். உண்மையாலுமே லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் டிஎம்எஃப் தான். நிறையா வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன், இப்போவும் நான் சொல்கிறேன். என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் டிஎம்எஃப்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. கோடான கோடி நன்றி. என்றைக்குமே வந்து இன்றைக்கி இல்லை, எந்த காலத்துக்கும் நான் சொல்லுவேனுங்க. நிறைய ரொம்ப நன்றிங்க. அடுத்தது இமான் என்ன கேட்டிருக்காரு, அண்ணா நல்ல பிராண்டில் ஒரு கார் எடுக்கணும், என்னோடய பட்ஜெட் 7 to 9. நம்ம இந்த வீடியோலேயே பேசும்போதே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முன்னாடியே. பலினோ பற்றி கேட்டிருந்தாங்க, அப்போவே நான் வந்து சொல்லியிருப்பேன். என்கிட்ட 7 to 9 லட்சம் ரூபா பட்ஜெட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்கிறதே வந்து பலினோ ஃப்ராங்க்ஸு, டொயோட்டோவில் கிளான்ஸர் டெய்சர், இது நான் சொல்லுவேனுங்க. அதுக்கப்புறம் பஞ்சு சொல்லுவேன் நிறைய பேர்த்துக்கு வந்து டாட்டா பஞ்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் பஞ்சு அட்டகாசமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. முதல் வருஷனே வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ பேஸ் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அட்டகாசமாக இன்றைக்கி சேல்ஸ், வண்டி லுக்குக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏம்மா முதல்ல இருந்ததை விட இப்போ நல்ல லுக் ஆயிடுச்சுல்ல வண்டி, அது நல்லா இருக்குங்க. அதனால் பஞ்சு நான் சொல்லுவேனுங்க. அதுக்கப்புறம் ஹுண்டாய் i10 i20 அதுவும் கடைசி ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். இந்த ஆப்ஷன் எல்லாமே 7 to 9க்குள்ளே உங்களுக்கு கரெக்டான வண்டின்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு ஹைட்டை வேணும், எஸ்யூவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கியா சோனட்டும் இருக்குதுங்க, வென்யூவும் இருக்குது, அதுவும் ஒரு ஐடியா கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வேக் பாய் அக்சஸரிக்கு சென்னையில் திருப்புரன் கோயம்புத்தூர் சைடு பெஸ்ட்டாண்ணா. அண்ணா இப்போ அவரே கேட்டிருக்காரு தம்பி. அண்ணா இப்போ எர்டிகா விஎஸ்ஐ பேஸ் வேரியன்ட் புக் பண்ணியிருக்கேன், பெஸ்ட்டு ஷாப் டு டூ கார் சீசன் பட்ஜெட். இப்போ பட்ஜெட் அப்படிங்கிறத பட்ஜெட்டுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்போவுமே வந்துங்க ஒரு பேஸ் மாடலில் கார் எடுத்து நீங்கள் டாப் எண்ட் மாடல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 50,000 ரூபா உங்களோட பட்ஜெட்டை இருக்குது அப்படின்னா அதுக்கு அளவாக பண்ணுங்கள். 75 ரூபா பட்ஜெட்னா அதுக்கு அளவாக பண்ணுங்கள். 1 ரூபா பட்ஜெட்டு அதுக்கு அளவாக பண்ணுங்கள். 1.5 லட்சம் பட்ஜெட்டு, 2 லட்சம் பட்ஜெட்டு, 3 லட்சம் பட்ஜெட், நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கலாம். காரை பொறுத்த வரைக்கும் அசரிஸ்க்கோ நீங்கள் மாட்டுறக்கோ லிமிட்டே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். செட்டெல்லாம் போட்டிங்கன்னா இன்றைக்கி சர்வசாதாரணமாக 1 லட்சம் 1.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி அது போல் 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போகலாம். எர்டிகாவோட ரேட்டு தாண்டி போயிட்டுருக்கு செட்டு. அதனால் உங்கள் பட்ஜெட்டு முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துங்க அந்த எந்த இடத்துல நீங்கள் மாற்றுறீங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறையா பக்கம் வெளியே வந்து மாட்டி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. அதனால் கரெக்டாக யார் மாட்டுறாங்களோ ப்ளக் அண்ட் ப்ளேங்க, சாக்கெட் டு சாக்கெட்டு
இப்போ நான் ஒரு சமீபத்தில் ரீல்ஸ் போட்டிருப்பேன். நான் ரெகுலராக நம்ம டீமை ஃபீரோட் இருக்கிறாருங்க, கார் ப்ளஸ்ன்னு சொல்லி. நம்ம அங்கே தான் வந்து ரெகுலராக சொல்லிகிட்டு இருக்கேன், போட்டிருக்கேன். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே வந்து இன்றைக்கி நிறைய வண்டி பேஸ் டு டாப் கன்வர்ஷன் பண்ணுறவங்க அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கார் ப்ளஸ்ஸு. நீங்கள் அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈரோடு ஆடியோவில் த பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தேட்டர் எஃபெக்ட்டு, நல்ல முன்னாடி ஸ்டேஜ் மாதிரி வச்சு நல்ல ஆம்ப்பு இதெல்லாம் போட்டு டிஎஸ்பி எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யோசனையே பண்ணாதீங்க. நேராக நம்ம கோயம்புத்தூர் ஆரம் கார்டேக்கர் போயிருங்க. அது நம்ம கடையாட தான். அசரிஸு அங்கேயும் இருக்குதுங்க. சீட் கவர், மேட்டு கேட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அங்கே வேணாலும் தாராளமாக ஆரம் கார்டேக்கர் போயிடலாம். இல்லை ஈரோடு உங்களுக்கு பக்கம்னா கார் ப்ளஸ் போங்க. ஆடியோவோடு பண்ணணும் அப்படின்னா நேராக ஆரம் கார்டேக்கர் போயிருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கியர் ஹெட்டு ஃபார்ச்சூனர் 2015 லாங் டேர்ம் மைலேஜ் ஆஃப்டர் 12 years ஆஃப் பர்ச்சேஸ் அண்ணா. 2015 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி வந்து 2013 தானே, நம்மளது 50-50 12 நம்ம வீட்டுக்கு இப்போ 2012 இருக்குதுங்க. டொயோட்டா ஃபார்ச்சூனர் வரைக்கும் பெருசாக மைலேஜ் எந்த டிஃப்ரெண்ட் இருக்காதுங்க. ஆவரேஜாக எங்களுக்கு நம்ம இப்போ 12 நாங்கள் வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு 3.5 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு லாங் போகும்போது எங்களுக்கு ஒரு 12 ஒரு 12.5 நானும் 13 வரைக்கும் எடுத்திருக்கேன் மைலேஜ் கொஞ்சம் மெது ஓட்டி. ஆவரேஜாக 12 எப்படி இருந்தாலும் கிடச்சிடும். சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது நமக்கு ஒரு 10 கன்ஃபார்மாக கிடைக்குங்க. 10-10.5 அவ்வளோதான். இப்போ திருப்பூர் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்குள்ளே ஓட்டும்போது அவ்வளோதான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நிபீத்துன்னு ஒருத்தர் கேட்டிருக்கார், அண்ணா ஃபியட் புண்டோ என்ன கேட்குறாரு, இல்லை ஃபியட் புண்டோ வந்து வாங்குறாரா, இல்லை ஃபியட் புண்டோ பற்றி கேட்குறாரா அப்படிங்கிறது தெரியல. என்னென்னா ஃபியட் புண்டோவை பொறுத்த வரைக்கும் அருமையான வண்டிங்க. அதில் அபார்த்துன்னு ஒரு வண்டி இருக்குது, செம்ம பவர்ஃபுல்லான வண்டி. நான் கூட ரிவ்யூ போட்டிருப்பேன். அவ்வளோ சூப்பரான வண்டி. உண்மையாலுமே நிறுத்தணுங்கிறது ஃபியட் கம்பெனி இன்றைக்கி போனதுங்கிறது அதான் மக்கள் சொல்லுவாங்களே, நல்ல காருக்கு என்றைக்குமே வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஃபியட் ஆகட்டுங்க, மிட்சுபிஷி ஆகட்டும், ஃபோர்டு ஆகட்டும், இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் இன்றைக்கி இந்தியா விட்டே போயிடுச்சு. அதெல்லாம் இருந்ததுன்னா இன்றைக்கி பாருங்கள், ஒரு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. பழைய கார் உடைய ஃபீல் வந்து முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு 90, 95, 2000 காலகட்டம் 2010 வரைக்கும்னு வச்சுங்க. 2015க்கு கீழே வரைக்கும் எந்த கார் வந்து நம்ம மனசுக்கு பிடிக்குதோ, நம்ம ஓட்டி பார்க்குறோமோ, அதை டீசல் ஆகட்டும், அதனுடைய பவர் ஆகட்டும், அதனுடைய வண்டியினுடைய அந்த இதாகட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பராக அப்படி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளால் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோர்டுனா ஃபோர்டு கம்பெனிக்கு போகலாம், மிட்சுபிஷிக்கு போகலாங்க. இந்த மாதிரி ஃபியட் இருந்ததுன்னா ஃபியட் கம்பெனிக்கு போகலாங்க. செவர்லெட் இருந்தது, ரெனால்ட்டில் டஸ்டர் இருந்தது. இந்த மாதிரி இத்தனை கம்பெனிகள் இருந்ததுங்க. நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனியை வந்து போய் நமக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி டீசல் வண்டி அப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த BS6 நாம்ஸ் இந்த மாதிரி வேறு வழியிலேன்னு வச்சுக்க, கவர்மெண்ட் வந்து பொல்யூஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. இந்த வந்து வண்டிகளுடைய பெருக்கு இன்றைக்கி ஜாஸ்தியாகி போச்சு. இன்றைக்கி பாருங்கள், சர்வசாதாரணமாக இன்றைக்கி மாருதியே வந்து ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் வண்டி விற்கிது. மகேந்திராவும் டாட்டாவும் 50,000 2 லட்சம் வச்சுக்குது மாதம். நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் வண்டி. மற்ற கம்பெனிலாம் சேரும்போது 3 லட்சம் வண்டி. மாதம் 3 லட்சம் வண்டி சராசரி இந்தியா பூரா விற்றுட்டே இருந்ததுன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் ரோடு எங்கே இருக்குது ஓட்டுறதுக்கு எப்படிங்கன்னு. நான் மெயினான இந்த சொல்ல விஷயம், அந்த பழசு இருந்த அந்த ஒரு ஃப்ரீடம், நம்ம வேணுங்கிற வண்டி போய் ஜாலியாக வாங்கிட்டு இருந்தோம். அதனுடைய ஃபீல் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி வந்து கொடுக்குற வண்டி நம்ம வாங்கிக்கணும். இதுதான் வண்டி, இதுதான் கண்டிஷன், இதுதான் ஆப்ஷன். வேறு வழி இல்லாமல் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம், நிர்பந்திக்கப்பட்டோம். தள்ளப்பட்டங்கிறத விட நிர்பந்திக்கப்பட்டுட்டோம் நம்ம. வேறு வழியே இல்லை உங்களுக்கு. அதை நீங்கள் கேட்டீங்க பாருங்க, இப்போது 7 to 9 லட்சம் ரூபாயில் பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் நம்ம சொன்னோம்னா ஒரு 6 வண்டி சொல்கிறோம் நாங்கள். அவ்வளோதான் எல்லாத்துக்கும் நம்ம ஐடியா கொடுக்குறது வந்து. இதே வந்து அப்போ இருக்கிற காலகட்டம் இருந்தால் நம்மள ஒரு 10 வண்டி சொல்லலாம், 12 வண்டி சொல்லலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப எண்ணித்தான் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் வேறு வழி இல்லை. பெட்ரோல்னால் பெட்ரோல் மட்டும்தான் போய் ஆகணும். இந்த BS6 நாம்ஸ் படி இன்றைக்கி 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே டீசல் வண்டியே இல்லை. இருக்கிற ஒரே வண்டி வந்து ஆல்ட்ராஸ். அதுதான் நான் சொல்லுவேன். டீசல் கேட்டாங்கன்னா 10 லட்சம் ரூபா பட்ஜெட் என்ன வண்டி எடுக்கலாங்க, டீசல் 10 லட்சத்துக்குள்ளேன்னா ஆல்ட்ராஸ் எடுங்க அப்படின்றவேன். ஒரே வார்த்தை. நிறைய பேர் நீங்கள் ஆல்ட்ராஸ் டீசல் தான் எடுத்திருக்காங்க. மைலேஜ் ஏன்னா அதில் டெஃபைல் நம்மளுக்கு வேண்டியது இல்லைங்க. 1000 cc அருமையான இன்ஜின்.
பிரச்சனையே இல்லை. நம்மளே வந்து 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டிக்க நம்மளே வீடியோ போட்டுக்கிறோம், நெக்ஸான் வீடியோ. அதனால் அதை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமான வண்டி இதுதான். இப்போதைக்கு இந்த கேள்வி வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் நம்ம வந்து பதில் சொல்லியிருக்கிறோம். இது வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ நம்ம எங்கே வெளியே போகிறோமோ நான் உங்களுக்கு அப்போ நான் ட்ராவலில் நான் உங்களுக்கு பேசுகிறேன். அப்படி இல்லாட்டி கேள்விகள் நான் கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு கூட நான் பதில் சொல்கிறேன். நான் எங்கே இருக்கோ அங்கே பண்ணுறேன். இது வந்து நம்ம ஒரு சீரியஸாக மாதம் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாதத்துக்கு 1-2 முடிஞ்ச வரைக்கும் டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம டீம் நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவை இந்த மாதிரி யூடியூப்பில் போட்டனால அது கேள்வி கேட்டவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நான் சொல்கிறது கரெக்டானுங்க. சரி, நாங்கள் இப்போ திருப்பூருக்குள்ளே வந்துட்டேங்க. சரி, இந்த வீடியோ எப்படிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்மா.